மதியை கூப்பிட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க பிரின்ஸிபால் சொல்லும்போது மதிய நேராக எங்கள் பிரின்ஸிபாலுடைய ரூம்க்கு வராங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா உன் வீட்டில் ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் அப்படின்னு எங்கள் ஒரு அதிகத்தோடையே மதி சொல்லும்போது, என்ன சார் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு அழகுமதி கேட்குறாங்க. இல்லைம்மா, ஏற்கனவே உனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் பிரச்சனை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட் விஷயத்தில் நீ ஸ்டூடெண்ட் பக்கம் நின்னதுனால அவங்களுக்கு உனக்கு பிரச்சனை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் உன்னை அரட்டிட்டு போன அந்த எஸ்ஐயோடைய வீடியோவை கூட நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். ஆனால் கடைசியில் நீங்கள் 2 பேரும் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செஞ்சுது. சரிம்மா அதெல்லாம் விடு, நீ உன்னுடைய வேலை பர்மனெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்க. உன்னுடைய ஃபேமிலியோடைய சூழ்நிலையால் அந்த வேலையை பர்மனெண்ட்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாம்மா தங்கராஜன் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு போனார். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், அது மட்டும் இல்லாமல் ஊரில் ஒரு பேருன்னு நிறையவே நல்ல இது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் இந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, உன்னை பர்மனெண்ட்டாக அந்த வேலையில் இருக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதான் உனக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ளே வேறு யாருக்கும் பிரச்சனையானு கேட்குறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல. இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் அதை ஏற்றுக்காமல் நேரடியாக என்னை கூப்பிட்டு விசாரிக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்ல. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் பல பேருக்கு நீ நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்க. அவங்க லைஃப்லேயும் சரி, அவங்க எஜுகேஷன்லேயும் சரி, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது அந்த விஷயம் தானே. உன்னால் மற்றவங்க பயனடையணும்னா அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே விஷயம்னா உன்னுடைய ஜாபை பர்மனெண்ட்டாக ஆக்குறது மட்டும்தான். உன்னுடைய எதிரிகளுக்கு பிடிக்கல, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வேலை உனக்கு பர்மனெண்ட்டாக மாறும். அதுக்கு நான் உனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இந்த விஷயத்த சொல்கிறேன்னு பிரின்ஸிபல் சொன்ன உடனே இதை கேட்ட உடனே இங்கே மதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மதியும் அந்த சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் தங்கராஜ் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முடிவெடுத்து பண்ணியிருக்காருன்னா, நிச்சயமாக என்னுடைய வேலை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவும் நான் அவங்களுக்கு கீழே அடங்கி போகணுன்றதுக்காகவும் தானே, அதனால தானே இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னு இங்கே அழகுமதி யோசிக்கவும் செய்கிறாங்க. அழகுமதி தான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ சுரேஷ் மாமா கூப்பிட்டான்னு சொன்னதுக்கு பிறகும் கூட நீ அவர்கிட்ட பார்க்க உள்ள பேச முடியல, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் அழகுமதியை பார்த்து கத்தவும் செய்கிறாங்க. அழகுமதி நேராக வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கூட ரேவதியும் அழகுமதி என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, எங்கே போன இவ்வளோ நேரம் நீ வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏமா எங்கேயாச்சும் வெளியே போனால் சொல்லிட்டு போக மாட்டியாமான்னு அங்கே தங்கராஜ் திட்டுறாங்க. கூடவே எங்கள் வீட்டுக்கு ராகவன் ராஜலக்ஷ்மின்னு இவங்களை வரவழைச்சிருப்பாங்க தங்கராஜ். அப்போது அங்கே அழகுமதியோ மீதியாக நின்றுக்கிட்டு இருக்க, ஏய் இப்போ எல்லாரும் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன ஆச்சு ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை நீ ஏதாவது பேசுறியா? இப்படி தான் மாப்பிள்ள எது கேட்டாலும் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். அப்படியே பதில் சொன்னாலும் நம்ம கேட்குறது மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியான பதில் இவர்கிட்டேருந்து வரவே வராது அப்படின்னு சொல்ல. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, நீங்கள் எதிர்பார்த்த பதிலை நான் எப்படி கொடுக்க முடியும், என்கிட்ட என்ன இருக்கோ அது தானே வரும் அப்படின்னு அங்கே அழகுமதியை சொல்ல, பெரியவங்க கிட்ட பேசுகிற பேச்சாமா இது அப்படின்னு தங்கராஜ் கத்தவும் செய்கிறாங்க. உடனே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு ரேவதி தங்கராஜ் சமாதானப்படுத்திட்டு, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகுமதியை பார்த்து கேட்க, ஒன்றும் இல்லை கொஞ்சம் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. அதை கேட்ட உடனே இப்போ தான் மாப்பிள்ளை விஷயத்தையும் சொன்னார், உனக்கு தான் அந்த வேலை பர்மனெண்ட்டாக கிடைக்க போகிறது இல்லையாமே, அதுவும் இல்லாமல் அந்த வேலையில் நீ போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கணுன்ற அவசியமும் இல்லையே, நீ பேசாமல் வீட்டில் இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாக கிடைக்காத வேலைக்காக நீ இவ்வளோ போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன மாப்பிள்ளை நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு அங்கே அந்த ராஜலக்ஷ்மி கேட்கும்போது, ஆமாத்த ஆனாலும் இந்த விஷயத்தில் நாம் முடிவெடுக்க முடியாதே, சுரேஷ் தான் இதில் முடிவெடுக்கணும். என்னடா சுரேஷ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா எனக்கும் இதில் பெருசாக விருப்பம்லாம் எதுவும் இல்லை, அழகுமதி வீட்டில் இருக்கட்டும் அதுதான் சரியும் கூட, இப்படி 20,000 சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலை பார்க்க வேண்டாம், நீ வீட்டிலே இரு அழகுமதி, உனக்கு பர்மனெண்ட்டான ஒரு வேலை எப்போ கிடைக்குதோ அப்போ நீ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் இந்த வேலைக்காக எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல. அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரே, சுரேஷும் இந்த விஷயத்த எங்களுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி விஷயத்தையும் சொன்னான், அவன் சொல்லி தான் நாங்களுமே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னே உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனே அழகுமதியும் சுரேஷையும் பார்க்குறாங்க. வீட்டில் தங்கராஜ் ரேவதினு எல்லாருமே பார்க்குறாங்க. இல்லை மதி, நீ தான் ஏற்கனவே சொல்லியிருந்தல, அதான் அந்த விஷயத்தை பற்றி அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் நான் தான் சொன்னேன், இவரும் சொல்லியிருக்காரு, அதனால தான் அவங்க 2 பேருமே கிளம்பி வந்துட்டாங்கன்னு ரேவதியும் சொல்ல. அக்கா எனக்கு உங்கள் மேலே இந்த கோவமும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உனக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா ஒரு வேலைக்கு நம்ம போகிறோன்னா அதில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும் தான், ஆனால் அதுக்காக அதை தூக்கி போட்டு உடையாந்துட முடியுமா? அப்படி அதை தூக்கி போட்டு வந்துட்டோம்
வந்துட்டோன்னா அடுத்து நாம் அடைய வேண்டிய நம்ம எய்மை வந்துட்டு எப்படி அடைய முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மதிய சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்லங்கன்னு ரேவதி சொல்ல, ரேவதி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாருன்னு அங்கே தங்கராஜ் சொல்லவும் செய்கிறாரு. உடனே சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சுரேஷ் உங்கள் மேலே புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்குறாங்க சுரேஷும். சார் நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் சரியாக தான் என்னுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒர்க்கை பற்றின லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே சொல்லிட்டு கமிஷன் வந்துட்டு திட்டமும் செய்கிறாங்க. அந்த பொண்ணு தனியாக என்னை பார்த்து பேசினதுனால மட்டும்தான் இந்த விஷயத்தில் நான் இப்போ உங்களுக்கு தனியாக கால் பண்ணி கேட்குறேன். இல்லைனா இந்நேரம் எல்லா அதிகாரியும் அனுப்பி உங்களை நான் கைது பண்ணிட்டு வர சொல்லியிருப்பேன். உங்களை மட்டும் இல்லை உங்களுக்கு குழந்தை அந்த உங்கள் மாமாவையும் நான் கைது பண்ணிட்டு வர சொல்லியிருப்பேன்னு சொல்கிறாங்க. சுரேஷ் அப்படியே ஓடி போய் நிற்கிறாங்க. சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணை நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணினதாகவும் அந்த பொண்ணு அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட பிரச்சனைகள் அந்த வீட்டில் அதிகமாக இருக்கிறதாகவும் இப்போ அந்த பொண்ணோட வேலைக்கே நீங்கள் பிரச்சனை கொடுக்கறதாகவும் உங்களுக்கு உங்கள் வேலை திரும்ப கிடைச்சது கூட அந்த பொண்ணை மிரட்டி தான் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் வாங்க வச்சதாகவும் பல விஷயங்களை அந்த பொண்ணு என்னை தனியாக பார்த்து நேரில் எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. இதை கம்ப்ளைண்ட்டாக அந்த பொண்ணு எழுதி கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. இதை கம்ப்ளைண்ட்டாக அந்த பொண்ணு என்கிட்ட எழுதி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் எவ்வளோ சொல்லியும் அந்த பொண்ணு வேண்டான்னு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கமிஷனரும். என்ன சுரேஷ் புரியலையா? உங்கள் ஃபேமிலிக்காக தான் அந்த பொண்ணு ரொம்ப யோசிக்குது. ஆனால் அந்த பொண்ணோட கோவத்தை நீங்கள் இன்னும் அளவுக்கு அதிகமாக தூண்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஆகலாம். உங்களுக்கு உங்கள் வேலை கைவிட்டு போகணுமா இல்லை நீங்கள் இந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அந்த பொண்ணு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து நினச்சுனா நீ கம்ப்ளைண்ட் எதிர்பார்த்துட்டு நான் இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போலீஸ்காரவங்க எந்த உதவியாக இருந்தாலும் செய்யணும். அதுபோல் நான் எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் சுரேஷ் அப்படின்னு சொல்ல, சுரேஷ் அப்படி ஆடி போய் நிற்கிறாங்க. இனிமே அந்த பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லி என்னை தேடி வந்தா அப்படின்னா பிரச்சனை இனி உங்களுக்கு ஆரம்பமாகும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. சுரேஷ் அப்படியே அதிர்ச்சியில் ஃபோனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நேராக உள்ளே வராங்க. என்னடாச்சு சுரேஷ் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கேன். என்னடி ஆளாளுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ எந்த பதிலும் சொல்லாமல் வேலைக்கு போவேன்னு சொல்லி நின்றுட்டே இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் பர்மனெண்டாக எனக்கு அந்த வேலை கிடைக்க தான் போகுது. இன்னைக்கு தான் அவர் என்னை கூப்பிட்டு விஷயத்தையும் சொன்னார். இந்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி எனக்கு அந்த வேலை கிடைக்கிறதுல எந்த விதமான தடங்களும் வரப்போகிறதில்ல. ஆனால் உங்கள் பையனுக்கு உங்கள் பையனுடைய வேலை இருக்கணுமா இல்லை உங்கள் பையனுடைய வேலை அவரை விட்டு போகணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல, என்ன மிரட்டுறியான்னு அங்கே தங்கராஜ் சொல்ல, மாமா 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 அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. மதி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது, என்னடா அவள் அந்த பேச்சு பேசுகிறான், அவளை நீ எந்த கேள்வியும் கேட்காம எங்களை நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, அக்கா நீ முதல்ல மதியை கூட்டிகிட்டு உள்ளே போக்கன்னு சொல்ல, சரிடா சுரேஷன் சொல்லிட்டு வாமா நீ அழகுமதின்னு அழகுமதியை கூட்டிகிட்டு ரேவதி உள்ளே போக, என்ன ஆச்சுறான்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் சொன்னதை கேட்டிங்களா மாமா, இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கான். கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்காம நான் என்னெல்லாம் பண்ணேனோ அது எல்லாத்தையுமே கமிஷனர் கிட்ட அப்படியே சொல்லியிருக்கா. அதனால் அவர் கோவப்பட்டு என்கிட்ட ரொம்ப கத்துறாரு. மாமா நீ இந்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்து எழுதலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பொண்ணுக்கு இனி உன்னால் எந்த தொந்தரவு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே நான் வந்துட்டு உன் மேலே எந்த ஆக்ஷன் விளையாடி எடுப்பேன். இப்போ இருக்கிற வேலையில் நிரந்தரமாக இருக்கணுமா வேண்டாமான்றதை நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு மாமா. அதான் என்னால் இந்த வேலை இல்லாமல் இருக்க முடியாது, அப்புறம் அந்த வீட்டில் எனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, என்னடா அப்போ அவளுக்கு பயந்துன்னு சொல்லும்போது, பயந்து தான் ஆகணும் அப்படின்னா அங்கே சுரேஷன் சொல்கிறாங்க. மாமா இந்த விஷயத்தில் நீங்கள் இனி எனக்காக எந்த முயற்சி எடுக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து கிளம்பி போக, என்ன மாப்பிள்ளை இது இப்படியெல்லாம் என் பிள்ளையை மிரட்டி ஆட்டி படைச்சிட்டு இருக்காளே அப்படின்னா அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, மாப்பிள்ளை இதுக்கு மேலே பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அப்போ நாங்கள் கிளம்புறோன்னு ராகவனும் ராஜலக்ஷ்மியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப ரேவதி வெளியே விடுறாங்க. அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தேவையில்லாமல் மதி விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கோவப்படுறீங்களோன்னு தோணுது. மதி அவளுடைய வாழ்க்கையை வாழணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி அவள் வாழ்க்கையை அவள் வாழ வேண்டாமா? நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை அவளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்லைங்க. இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா. தப்பு பண்ணிகிட்டு இருக்கானா சுரேஷுடைய தப்பை நீங்கள் தான் திருத்தணும். அதை விட்டுட்டு சுரேஷ் தப்பு பண்ணுறதுக்கு இன்னும் நீங்கள் உதவி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அவனும் தன்னுடைய வேலை இழந்து வீட்டில் தான் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்களும் சரி சுரேஷும் சரி வெளியே தலை காட்ட முடியுமா? கொஞ்சம் இந்த விஷயத்தில் அமைதியாகவே இருங்க. அவர் சொல்கிறாருன்றதுக்காக எல்லாத்தையும் கேட்டு ஆடிட்டு இருக்காதீங்கன்னு அம்மா அப்பாவையும் திட்டிட்டு இங்கே ரேவதி அனுப்பிவிடவும் செய்கிறாங்க. அவங்களும் ரொம்ப மன வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செய்ய, ஆனால் மதிக்கு யாரை எப்படி லாக் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. மதி மாதிரி வாழணும், வாழ்ந்தா அவளை மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கணும் அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் தங்கராஜாலேயே செக் வச்ச மாதிரி அந்த பக்கம் நகர முடியாம இந்த பக்கம் நகர முடியாம யார்கிட்டையும் பேசவும் முடியாம தவிச்சு போய் தான் இருக்காரு.